ஒரு வேட்டைக்காரன் பண்ண சின்ன தப்புனால கிட்டத்தட்ட 436 பேரை கொன்ன ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸான புலியோட ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேபாளில் 200 பேர், இந்தியாவில் 236 பேர். நேபாள் இந்தியா அப்படின்னு சொல்லி 2 கண்ட்ரிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 436 பேர் இந்த புலி கொண்டிருக்கு. நேபாளில் காஞ்சன்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டெராய் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு யங்ஸ்டர் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு பாத்தீங்கன்னா பணத்து மேல ரொம்ப பெரிய ஆசை வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா புலியோட பல்லு, தோல் இதெல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப விலைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இவன் ஒரு முடிவு எடுக்கிறான், சரி ஒரு புலியை அடிச்சு நம்ம அதை வித்து நம்ம பணக்காரன் ஆகலாம். ஒரு பழைய துப்பாக்கியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போகிறான். அந்த நேரத்துல ஒரு தாய் புலி அதோட 2 குட்டிங்களை கூப்பிட்டு அந்த ஆட்டை வேட்டையாட வருது. இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த புலியை அந்த வேட்டைக்காரன் சுடுறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த புலி தப்பிச்சிருச்சு. என்னதான் அந்த புலி தப்பிச்சிருந்தாலும் இந்த புலியோட வாயில அந்த புல்லட் பட்டு 2 பல்லு உடஞ்சிருது. அந்த பல்லு உடஞ்சனால பல நாட்கள் பசியும் பட்னியுமா தெரியுது. இப்படி இருக்கிற நிலைமையில நேபாளில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் அவரோட யானைக்காக புல்ல இருக்க போற நிலையில அது ஒரு காட்டு பண்ணி நினைச்சு அந்த மனுஷன் அந்த புலி அடிக்குது. அதோட பசி தீர்ந்ததுனாலையும் மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது மனுஷங்களை வேட்டையாடுறது ரொம்ப ஈஸியா இருந்தனாலையும் அடுத்தடுத்து மக்களையே வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி அது பிளான் பண்ணுது. நேபாளிலிருந்து இந்தியாவுக்கு அந்த புலி எப்படி வந்துச்சு, அந்த புலியை யாரு கொன்னா, எப்படி கொன்னா அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.